காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 112:4 இப்படியாக சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, செம்மையானவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், நீதியின் பக்கம் நிற்கிறவர்கள், அவர்களுக்கு பெயர்தான் செம்மையானவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட இருள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருளிலே வெளிச்சம் உதித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருந்த இடத்துல இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. எந்த நெருக்கடி வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக உதிக்கிற தேவனாயிருக்கின்றார். வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கின்றார். ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, வசனத்தை பின்பற்றும் போது இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 30ஆம் தேதி 12ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, நீர் இருளை வெளிச்சமாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. இருளிலே வறுமை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, வியாதி இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, துக்கம் இருக்கிறது. ஆனால் வெளிச்சத்தில் எல்லாம் சமாதானமாக, ஆசீர்வாதமாக, தலை நிமிர்ந்து வாழுகிற வாழ்க்கையாக நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.